நான் இதை பார்த்துட்டு இந்த ஒர்க்கை செஞ்சுட்டு ஒர்க் செய்யப்பட்டுச்சா எப்படி? ஆமாங்க ஷேக். கொஞ்சம் பார்த்தேன். நான் அதில் சில மிஸ்டேக்ஸ் வராது செஞ்சுருக்கேன். பார்க்க சொல்லு நல்லா. மல்டிபிள் இப்போ திரும்ப ஆ ஒரு அளவுக்கு சரி நீங்க எந்த அளவு தூரம் performance பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்போம். பிஸ்மில்லா அவட சரி கொண்டு போகலி பார்ப்போம். சரிங்க ஷேக் இன்ஷா ஃபத்ஹு தைன், ஃபத்ஹு மத்து, கஸ்ரத்தைன், சுக்கூன். ஷேக் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி வருது. நீ கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணணும். உங்களுக்கு அது சவுண்ட்ல நெட்ஒர்க்ல பிரச்சனை சான்ஸ். மைக்ல பிரச்சனை இருக்குங்களா? மைக்லையா? இல்லைங்க ஷேக், கொஞ்சம் வீடியோ ஸ்ட்ரக் ஆகிருக்கு. அதான் நீங்க வீடியோவை கட் பண்ணுங்க பிரதர், ஓ பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட நெட்ஒர்க்ல கவரேஜ் போதான் வரும். சம்டைம் ஸ்ட்ரக் ஆகும். அப்போ உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும், வாய்ஸ்லயும் பிரச்சனையாகும், ஸ்க்ரீனும் ஷேர் ஆகிறதுல பிரச்சனையாகும். சரி இப்ப ஓகே நினைக்கிறேன். இப்ப சொல்லி பாருங்க பாப்போம் வர வர. ஃபத்ஹு மத்து, கஸ்ரத்தைன், வாமத்தைன், ஷத்து, சுக்கூன், ஃபத்ஹு மத்து, வம்மு மத்து, ஃபத்ஹுன், கஸ்ரத்தைன், ஃபத்ஹு தைன், கஸ் வம்மு வம்மத்துன், கஸ்ரத்துன், லம்முத்துன், ஷத்து, கஸ்ரத்தைன், கஸ்ரு மத்து, வம்மு மத்து, சுக்கூன், ஃபத்ஹுன், கஸ்ரத்தைன், வம்மத்தைன். உங்களோட ஸ்பீட் நல்ல, உங்களோட வேகம் நல்ல. ஆஹ் சின்ன ஒரு தடுமாற்றம் மட்டும் வந்துச்சு ஒரு லைட்டா. அது நீங்க நீங்க ரிப்பீட் பண்ண தேவையில்லை. உங்களோட ஸ்பீட் நல்லது சுட்டி நீங்க அது நீங்க பிடிச்சிக்கொள்ளீங்க நம்பிக்கைக்கு. அந்த தடுமாற்றம் அந்த குழப்பம் இல்லாம நாங்க பதில் சொல்றதுக்கு இதுல பழகி கொள்றது ரொம்ப முக்கியம். இந்த பாடத்துல தான் பெரிய விஷயமே தான். நான் இன்றைக்கு புதிய பாடத்துக்குள்ள வருவோம். நீங்க அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க அவங்களோட லெவல்ல உங்களுக்கு எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். சொற்களும் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி ஒவ்வொரு எழுத்துக்களும் சேர்ந்து சேர்ந்து சொற்களாக வருகின்ற அந்த சொற்கள் உச்சரிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு இத பெரிய ஒரு சேலஞ்ச் என்னண்டா, அந்த சொற்களையும் எழுத்துக்களையும் வச்சுக்கொண்டு நாங்க சூறாக்களாக பக்கங்களாக குர்ஆன ஓத வார நேரத்துல இடையில ஒரு பிரச்சனைக்கு நாங்க முகம் கொடுக்கிறோம், ஃபேஸ் பண்றோம். அதாவது சரியான உச்சரிப்பை சரியான ஓதலை எங்களுக்கு எடுத்துக்கொள்ள கஷ்டமாகி, எழுத்துக்கள் வேற எழுத்துக்கள் ஒன்றுமில்லை, அந்த அலிப்பிலிருந்து யா வரைக்கும் ஒரு எழுத்துக்களை தான் நான் உச்சரிக்கிறோம். ஆனா சூறாக்களாக பக்கங்களாக ஓதுவார சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறோம். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த கெப் தான் எங்கட ஓதல அடுத்தாக்கள், அதாவது சரியான முறையில ஓதுகின்ற காரிமார்கள் அந்த சரியான ஓதல பாக்குற நேரத்துல எங்கட ஓதல் அப்படியான ஒரு ஓதலுக்கு போவதில்லை. நான் இங்க நீ பேசுறது டோன் அல்ல. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் இயல்புல ராகம் டோனை கொடுத்திருக்கிறான், அதை சொல்லல. பட் உச்சரிப்புல டிசைன், உச்சரிப்புல வடிவம் வந்து வித்தியாசமா இருக்குது. உண்மையில அதுல ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது. அந்த கெப்பை நாங்க ஃபீல் பண்றதுதான் இங்க சொல்றோம். குர்ஆன்ல வசனங்களுக்கூடாக நீங்க நீங்க ஓதி பழகணும். நாங்க வெறுமனே இன்ஷா அல்லாஹ். சொற்களையும் எழுத்துக்களும் தெரியும், எனவே நாங்கள் எல்லாம் 30 குர்ஆன் எடுத்து ஓதலாம் என்ற அந்த நினைப்புல இருக்கிறது எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு சேலஞ்ச். நாங்க என்ன செய்யணும் என்றால், எப்படி எழுத்துக்களை பழகினோமோ, ஏதோ சிஸ்டத்துல சொற்களை பழகினோமோ, அதே இன்னும் ஒரு சிஸ்டத்துல வசனங்களையும் நாங்க பழகணும். அந்த வசனங்களோட பழக்கம் தான் நாங்க பக்கங்களாக சூறாக்களாக ஓத போற நேரத்துல எங்கிட்ட பிரச்சனை இல்லாம எங்களை கொண்டு சேர்க்கும். அந்த வகையில இன்ஷா முதலாவது அல்லாஹ். பிரச்சனை எங்களுக்கு வசனங்களாக நாங்க ஓத போற சந்தர்ப்பத்துல, குர்ஆன்ல வசனங்களாக ஓத போற சந்தர்ப்பத்துல அந்த வசனத்துல இறுதியில அல்லது வசனம் ஒன்று ஓதிக்கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல நாங்க ஸ்டாப் பண்ணுவோமே, அந்த மாதிரியான இடங்கள்ல நாங்க வளமை போல ஓத முடியாது. வளமை போல ஃபத்ஹத்துன் இருந்தா ஓதுற முறை, கஸ்ரத்துன் இருந்தா ஓதுற அமைப்பு, லம்மத்துன் இருந்தா ஓதுற அமைப்புல ஓத இயலாது. இப்ப அந்த வசனத்துல இறுதி அல்லது நாங்க ஓதி அப்படி ஸ்டாப் பண்ற பிளேஸ்ல வந்து வளமைக்கு மாற்றமாக ஒரு புதிய ஒரு மெத்தட்ல நாங்க இப்ப நிப்பாட்ட வேண்டி வரும். நீங்க அதாவது அனுப்பிச்சிப்பீங்க.
உதாரணத்துக்கு வசனத்துல கடைசியில பத்தஹ தைனீக்கும், அங்க என்னத்தையோ வேற மாதிரி நீட்டி ஓதுற மாதிரி ஒரு அமைப்புக்கு ஓதுவாங்க. வசனத்துல கடைசியில லம்மத்தை நிர்வந்திக்கும், அங்க சுக்குனை வச்சு வேற என்னத்தையும் மாதிரி ஓதுவாங்க. இப்படி வசனத்துல இறுதியில அல்லது நிறுத்தி ஓதுற இடங்கள்ல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஓதல் முறைக்கு போக வேண்டிய நிலைமை கொரோனா ஓதுகின்ற சந்தர்ப்பத்துல உருவாகும். தவிர்க்க முடியாத ஒன்று. அதுதான் அதில் அமைப்பும் கூட. அப்ப நாங்க ஆரம்பத்துல என்ன செய்யணும் என்றால், இப்ப நாங்க இங்க வசனம் தானே ஓத போறோம். வசனமா ஓதுகின்ற சந்தர்ப்பத்துல ஆமாம் ஷேக். இந்த குழப்பத்துக்கு நாங்க ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் ஒன்றை தேடிக்கொள்ளணும். எங்களோட மைண்ட்ல வந்து இந்த குழப்பம் வைக்கப்படாது. ஓதிக்கொண்டு வந்து வசனத்துல கடைசியில வந்து கொண்டு இது எப்படி நிப்பாட்டுற என்று யோசிச்சு அந்த இடத்துல நாங்க குழம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்க கூடாது. அதுக்கான பாடமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்றைய பாடம் அமைய போகுது. இன்ஷா அல்லாஹ். சரியா? ஹைர். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல உங்களுக்கு வசனத்தில இறுதியில அல்லது நீங்க நிறுத்தி ஓதுகின்ற இடங்கள்ல ஓத வேண்டிய முறைகள் மொத்தமே 3 தான் இருக்குது. நாங்க இன்னைக்கு 100% சொல்லாட்டியும் 98, 99% பார்க்கிற சந்தர்ப்பம் 3 முறைகள்ல தான் நீ பாடலாம். ஒன்று, பெஸ்ட் மெத்தட் என்னென்றால், நீங்க வசனம் மட்டும் ஓதிக்கொண்டு வாரீங்க. அந்த வசனத்தில இறுதியா வரக்கூடிய அடையாளம் பாருங்க, இந்த அடையாளங்கள்ட முக்கியத்துவம் எந்த அளவு எங்கெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி. அப்ப வசனத்தில இறுதியா வர இந்த அடையாளம் ஃபதஹ்மது, ஃபதஹதைன், ஏன்னா இந்த அடையாளங்கள் அந்த வசனத்துல நீங்க நிப்பாற்ற இறுதி எழுத்துல ஈக்கணும். இறுதியாக வரக்கூடிய அடையாளங்களா ஈக்கணும். அல்லது நீங்க வசனத்துல நிப்பாற்ற இறுதி எழுத்து அலிஃபா ஈக்கணும். நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளணும். இது மூன்றுல ஏதாவது ஒன்று நடந்துச்சு இது, அல்லது இது மூணுல ஏதாவது ரெண்டு வந்திக்குது அப்படி என்றால், நீங்க வசனத்துல இறுதி எழுத்த 2 அளவுக்கு மாத்திரம் நீட்டி ஓதணும். இப்ப 2 அளவுங்கிறது என்ன? எங்கட கை விரலொண்ட மூடி திறக்கிற டைம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லண்டா, ஜஸ்ட் 1 செகண்ட் நீங்க நீட்டி ஓதினா போதும். அதுக்கு மேல இடக்கூடாது. இப்ப நான் இதுல உங்களுக்கு சில உதாரணங்கள் தாரேன். சரி, இந்த உதாரணங்கள் அவசரமா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம், விளங்கப்படுத்துங்க பாப்போம். எப்படின்னு பாப்போம். என்ன நடந்து, எப்படி வந்திக்குது, எப்படி நிப்பாட்டணும், ஏன் ஓதி காட்டுங்க. நிப்பாட்டணும். ஓதி காட்டுற தேவையில்லை. நீங்க அது கடைசி துணை மட்டும் ஓதி காட்டி விளங்கப்படுத்தினா சரி. உங்களுக்கு விளங்கிக்கிறான்னு பார்த்து கொண்டு. அஃப்வாஜா அது அல்ல நீட்டி முடியறதுனால நீட்டி முடியணும் ஷேக். ஏன் அதுதான் நீட்டி முடியும்? அதான் நெடில்ல இருக்கிறதுனால லாங். நெடில இருக்கிறனால நீங்க எப்படி சொன்னா சரி. ஏனிட்ட மது நிப்பாட்டினால் வசனத்துல கடைசியா வந்து இருக்கிற அடையாளம் வந்து பதஹ்தை, இந்த வந்து அதே நேரம் பத்தகத்தின கடைசி எழுத்தாக இருக்கிறது என்ன? அலிஃப். அப்ப ரெண்டுமே நடந்துக்குது. ஆகவே நாங்க இதை 1 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். ரெண்டாவது சொல்லுங்க. மலஹா லஹா அதுவும் அலீஃப்ல தான் முடியுது ஷேக். வெரி குட். அலிஃப்ல முடிஞ்சு நாங்க நிட்டணும். அந்த அந்த சிம்பிளான அந்த ஐடியாவை எடுத்துக்கணுமா? மூணாவது ருஜுஆ அதுவும் அலீஃப்ல தான் முடியுது ஷேக். மது சாரி ஃபத்ஹு மதுல முடியுது. ஃபதஹ் மதுல முடியுது. வெரி குட். ஃபதஹ் மதுல முடியுது. ஃபதஹ் மதுல முடியறதை தான் நீங்க பாருங்க. அது யாவை பார்க்க வேணாம். யாவை பார்த்தா குழப்பத்துல போயிட்டு முடியும். யாவை பார்க்கறது. Right. மூணாவது பகுதி. சரி, இரண்டாவது பகுதி நான் வருவோம். இரண்டாவது பகுதி என்ன சொல்லுது என்றால், வசனத்திட இறுதியில இந்த மாதிரி எழுத்து வந்துச்சு. என்ன எழுத்து இது? என்ன லெட்டர்? அது வந்து தா. தா. தால எத்தனை வகையான தாக்கள் ஈக்குது தெரியுமா அது? இந்த மாதிரி இப்படி ஹா போடு, மாதிரி முடியக்கூடிய தா இருக்கு. இப்படி அப்படி போட்டாலும் ஒரு தான்னு சொல்லுவாங்க. 2 டாட் மட்டும் இதுவும் தாதான். இப்ப நான் எழுதிக்கிறது என்ன? தாதான். ஃபர்ஸ்ட் உள்ள தாவும் இந்த தாவும் ஒரு தா. மிடில் விளங்குது எப்படி? உள்ளது பா. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லணும். இந்த தாவும் அந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள தாவும் இந்த தாவும் சேம் தா ஓகே, தான். அப்படியா? சேம் 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 உச்சரிப்பு. ஆனா பேர் வித்தியாசம் இருக்குது. என்ன பேர் வித்தியாசம் தெரியுமா? ம்.
நேம் தெரியல ஷேக். நேமுங்கிறது அரபிக்கில் அல்ல. ஒவ்வொரு குண்டுத்தான்னு சொல்லுவாங்க. ஏரியாட ஒவ்வொரு ஏரியாட கல்ச்சரை பொறுத்து இந்த தாக்கு ஒரு குண்டுத்தான். பேர் சொல்லுவாங்க. தெரியுமா அடி? கேள்விப்பட்டியா? இந்த இப்போ லெட்டர்ஸ்ல ரிட்டர்ன்ல டைப் பண்ணி உள்ளதுல குண்டுத்தான்னு சொல்லுவாங்க. குண்டுத்தால முடியும் அப்படின்னு. ஓகே, குட் குட் குட். இது சரி, குண்டுதா, வெரி குட். அப்ப அதே மாதிரி இதுக்கு என்ன பேர் சொல்ற? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதாகு. அதுக்கு பேர் தெரியல ஷேக். ஒன்னுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றது ஒண்ணு மட்டும் தான் பேர் தெரிஞ்சுக்கிட்டு. சரி. இதுக்கு சொல்லுவாங்க, இப்ப நீ குண்டு தாண்டு சொன்னீங்க தானே, அதே அமைப்புல சொல்லணும்னா இதுக்கு சட்டி தாண்டு சொல்லுவாங்க. சரியா? ஷேக். சட்டி சட்டி தாண்டு சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா, சட்டிகா இ- சட்டிகா. ஓ, சட்டி ம். சட்டி பானை முட்டி ஹெலிக்கிற அப்ப அதே ஸ்டைல் இது வருதுங்கிறதால அந்த அமைப்பு. இப்ப இதுக்கு குண்டு தாண்டி ஏன்னு சொல்ற? உண்மையில அரபிக் ரவுண்டா. அரபிக் குண்டு ஸ்டைல் மாதிரி இருக்கிறதால குண்டு தாண்டு சொல்ற. அப்படித்தானே? அதான் இருக்கும். அரபிக்ல அந்த பேர் அப்படி யூஸ் பண்றதில்ல. பட் எங்களை நாங்க விளங்கி கொள்றதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கான பேரை நாங்க வச்சுக்கிறோம். சரியா? ஆனா அஹ், அந்த பேர் சரி, ஓகே. என்னோட அரபிக்ல தான் அந்த பேர் தேவையில்லை. பட் அந்த பேர் தேவை. இப்ப நீங்க சொன்னது போல குண்டுத்தா வசனத்துல இறுதியில இந்த குண்டுத்தாக்கள் வந்துச்சுதுன்னு சொன்னால் என்ன செய்யறது அப்படின்னா அவர்கள் சொண்டிக்குது. அந்த குண்டுத்தாவை என்ன செய்யணும்? பெரிய ஹாவா மாத்தணும். மாத்தி அதுக்கு சுக்கூனை வைக்கணும். நல்லா கவனமா கேட்டுக்கணும். இது டோட்டலாவே மாறுது. எழுத்தே மாத்திரம். முதலாவது எழுத்த மாத்தல. முதலாவது வாரத்தை அப்படி கொஞ்சம் நீட்டி அப்படி இப்படி மாத்தினோம். இங்க என்ன செய்யறோம்? டோட்டலாகவே எழுத்தே மாறும். எழுத்தே மாறும். எழுத்தே மாறும். சரி, இப்ப இதுல உதாரணத்தை விளங்கப்படுத்துங்க பாப்போம். எப்படி நிப்பாட்டு பாப்போம். நாருல்லாஹில் முகத்தா. மூக்கத்தா கடைசியில ஹா வரும் என்ன? ரெண்டாவது நஹா அலைஹிம் சதா. மு சொதா. மூணாவது ஃபி அமதின் முமத்ததா. ஓகே, குட். இப்ப ரெண்டு கிளியர் தானே? ஓகேங்க சார். மூணாவது கான்செப்ட் என்னென்றால், இது அல்லாத எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்க செய்ய வேண்டியது ஒரே வேளை கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறது. இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், இப்ப உங்களுக்கு குர்ஆன்ல உங்களுக்கு எந்த வசனத்தை எடுத்தாலும் அதுல இறுதியில உங்களுக்கு நிப்பாட்டத்துல நீங்க பிரச்சனை படப்படாது. உங்களுக்கு கிளியர் ஆயிக்கணும். வெரி கிளியர் ஆயிக்கணும். இன்ஷா அப்ப நீங்க அது போயிட்டு குர்ஆன்ல கொஞ்சம் நீங்க தேடி பாருங்க. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பக்கங்கள் எடுத்து. சரியா? இது எப்படி நிப்பாட்டுறது, இப்படியா நிப்பாட்டுறது, இந்த ஐடியாவோட அடுத்த மில்லி செகண்ட், சில செகண்ட்ஸ் கணக்குல நீங்க டைம் எடுத்து அந்த 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 நிப்பாட்ட இடத்த நீங்க ஐடியா பண்ணி கொண்டு போகும். இன்கேஸ் உங்களுக்கு என்ன சரி புதிய ஐடியாக்கள் அல்லது புதிய இடங்கள் அம்புடுது சந்திக்கிறீங்க அப்படி என்றால் கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு எடுத்து வாங்க. இப்ப நீங்க இப்ப தேடுறீங்க பாக்குறீங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாகி இது நிப்பாட்டு எப்படின்னு விளங்குது இல்லை அப்படின்னா ஒன்று பேஜ் நம்பர் அல்லது சூரோட பெயர் அல்லது என்ன வசனம்ங்கிறத நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஒரு முக்கியமான சாப்டர். அதாவது நீங்க குர்ஆனை ஒவ்வொரு ட்ரக்குக்கு வர நேரத்துல குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு சாப்டராக இது உங்களுக்கு இருக்கு இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அந்த ஒர்க் அதான் இந்த பாடத்துல வர ஒர்க்கா நீங்க பேசிட்டு குர்ஆன் எடுத்து ஒவ்வொன்றுலையும் ஆக குறைஞ்சது ஒரு 10 அல்லது 15 இடங்களை நீங்க தேடிக்கணும் ஒவ்வொரு சாப்டர்லையும். ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட்ல. அது உங்களுக்கு தேடினா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாம போயிடும். அடுத்த பாடத்துக்கு எங்களுக்கு புதிய சாப்டர் போறதுக்கு ஈஸி ஆயிடும். நல்லா. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.